வணக்கம் நேத்ரா. கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், மிகவும் பயனுள்ள ஒரு கலந்துரையாடல் உங்களுக்காக வர தயாராக இருக்கிறது அப்படி என்று சொல்லி. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இன்று பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் ஏராளமானவர்கள் காலகாலமாக அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசி வருகின்றோம். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல், அதற்கு என்ன காரணங்கள், அல்லது அதற்கு இலங்கையில் எவ்வாறான சட்டங்கள் இருக்கிறது, சர்வதேச சட்டங்கள் அதை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் யாருமே ஆழமாக அதை யோசித்து பார்ப்பதில்லை. சிறுவர்களில் வேலைக்கு இருக்கிறார்கள் அல்லது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள் சொன்னால் நாங்கள் நினைக்கின்ற ஒரு விஷயம், அந்த சிறுவருக்கு ஏதோ ஒரு வறுமை நிலை காணப்படுகிறது அல்லது அவர்களால் உழைக்க முடியவில்லை, வீட்டு சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு செல்கிறார்கள் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை. அது தொடர்பான நீண்ட ஆய்வுகளை பார்க்க போனால் ஒவ்வொரு சிறுவர்களும் வேலைக்கு செல்வதற்கு அல்லது வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே அதற்கு எதிரான சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே ஏராளமான அல்லது இருக்கின்ற சட்டங்களை பிரயோகிப்பதிலே ஏராளமான சிக்கல்கள் காணப்படுகிறது அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள். சட்டத்தால் சில விஷயங்களை, சில பிரச்சனைகளை அடையாளம் காண முடியாது அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள். எனவே இன்று நாங்கள் இது தொடர்பாகத்தான் பேச போகிறோம். இந்த சிறுவர்கள் ஏன் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள், அதுக்குரிய பிரதான காரணங்கள் என்ன, இலங்கையிலே சட்டங்கள் எவ்வாறு அது தொடர்பாக பிரயோகிக்கப்படுகிறது, சர்வதேச தராதரங்கள் அது தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் இன்று பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டபீட பேராசிரியர் ஆனா சர்வேசரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நாங்கள் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதுன்னு சொல்லினால் எங்களுக்கு தெரிந்த ஒரு காரணம் குடும்ப வறுமை அப்படி என்று சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கு. எவ்வாறான காரணங்களால் இந்த சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள்? உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு முதல்ல இந்த சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இலங்கையிலையும் கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ இங்கே இந்த சிறுவர் வேலைக்கு அமர்த்தலை ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் முக்கியமாக பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று உடல் ரீதியாக உள ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டிய, அறிவு வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு வயதில் அவர்கள் அவைகளை விட்டு போட்டு வேலைக்கு போவார்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் நிரந்தரமாகவே பாதிக்கப்படும். அவ்வாறு பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிப்பு அந்த பிள்ளையை பாதிக்குது, அந்த குடும்பத்தை பாதிக்குது, அந்த சமூகத்தை பாதிக்குது, அந்த நாட்டை பாதிக்குது. ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு சிறுவர்கள் வேலைக்கு போகாமல், அவர்கள் சிறுவர்கள் என்று சொல்கிற பொழுது நாங்கள் பின்னுக்கு நாங்கள் அதை பார்ப்போம். முக்கியமாக நாங்கள் இங்கே அந்த 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை தான் பார்க்குறோம். அப்போ இவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல், கல்வி கற்க வேண்டிய வயதில் கல்வி கற்காமல் ஒன்று அறிவு வளர்ச்சி பாதிக்கப்படுது. அது மாத்திரமில்லை, அவர் வேலைக்கு போகிற போது உடல் ரீதியான உள ரீதியான வளர்ச்சிகளும் பாதிக்கப்படுது. அவ்வாறான ஒரு நிலையில் அந்த பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. இப்போ நான் இங்கே சொல்லவில்லை பிள்ளைகள் எல்லோரும் படித்து எல்லோரும் வைத்தியராக வேற வேணும், ஒரு சட்டத்திறனியாக வேற வேணும், ஒரு பொறியியலாளராக வேற வேணும்னு சொல்லவில்லை. அவர்கள் எந்த துறையில் வேலைக்கு போவதாக இருந்தாலும், எதிர்காலத்தில் எந்த துறையாக இருந்தாலும் கூட அந்த துறையில் அவர்களுக்கு இவ்வளவு அறிவு, இந்த நான் குறிப்பிட்ட இந்த வளர்ச்சிகள் இருந்தால் தான் அந்த துறையில் அவர்கள் சிறந்து விளங்க முடியும். ஆகவே தான் இன்றைக்கு சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய வயதில், கல்வி கற்க வேண்டிய வயதில், உடல் உள வளர்ச்சி அடைய வேண்டிய வயதில் வேலைக்கு போகக்கூடாது. அதாவது இவைகளில் தான் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் முக்கியமான விடயம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் பல காரணங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் சொன்னது போல் வறுமை ஒரு காரணம், முக்கியமான காரணம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வறுமை என்று வருகிற பொழுது கூட அதற்கு உரிய வேலை திட்டங்களை கொண்டு அரசாங்கத்தின் பொறுப்பும் இருக்குது, சமூகத்தின் பொறுப்பும் இருக்குது, பெற்றோருடைய பொறுப்பும் இருக்குது. அப்போ இப்போ இந்த வறுமை என்று வரைக்கும் நாங்கள் பொதுவாக வறுமை என்று சொன்னாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு வறுமைக்கும் இந்த சிறுவர் வேலைக்கு போகிறதுக்கு முடியாத ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. வறுமை கூடிக்கொண்டு போக இந்த நிலைமை கூடும். இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த பல வருடங்களை நான் எடுத்து பார்த்த அண்மை காலங்களில் மாறி மாறி ஒவ்வொரு பிரச்சனை, யுத்தம் சுனாமி இப்படி ஒவ்வொரு பிரச்சனை, அதனால் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் இருக்குது, பொருளாதார நிலைமை பிரச்சனை இப்படி, பிறகு இந்த கொரோனா இப்படி ஒவ்வொரு பிரச்சனையால் இப்படி மாறி மாறி இந்த ஒரு நிலைமை வந்தது. இப்பொழுது கூட இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த யுத்தத்தால் சில வேளைகளில் இங்கே இலங்கையில் பாதிப்புகள் ஏற்படலாம், இது தொடருமாக இருந்தால். அப்போ இப்படியா பிரச்சனை வரைக்கும் இந்த வறுமை என்ற நிலைமை அதிகரித்து கொண்டு போகலாம். அப்போ அது அதிகரிக்க பிள்ளைகள் வேலைக்கு போகிறது அதிகம். ஆனால் இந்த இடத்துல நான் இந்த வறுமை என்று சொல்லிக்க நான் சொல்ல மாட்டேன் தனியாக வறுமைக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிடலாம். பல காரணங்கள் இருக்குது. இப்போ சில வேளைகளில் சொல்லலாம் என்னென்னா பெற்றோர் இயலாமை உள்ளவர்களாக இருக்கலாம், பெற்றோரை பிள்ளைகள் இறந்துருக்கலாம். இப்போ சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரம் வேறு பல காரணங்களும் இருக்குது. இன்றைக்கு பெற்றோரை சில வேளைகளில் பெற்றோர் சோம்பறிகளாக இருக்கலாம். அவர்கள் வேறு விதத்தில் அதை பணத்தை உழைக்க வேணும், தொழிலுக்கு போகணும், கொள்ள வேணும் என்றது இல்லாமல் அக்கறையில்லாமல் இருப்பார். அல்லது இந்த பெற்றோர்கள் இந்த போத வசதிகளை இதுகளுக்கு அடிமையாகி அல்லது வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பார், அல்லது தேவையற்ற செலவுகளை செய்வார்கள், அல்லது அப்போ பிழையான இந்த நிதி முகாமைத்துவம். இப்போ இதுகளின் காரணமாகவும் இந்த வறுமை ஏற்படுது. இப்போ இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ இதை விட வறுமை ஒரு காரணம். இப்போ அதை விட வேறு பல காரணங்கள் இருக்கிறது சிறுவர் வேலைக்கு அமர்த்தப்படுவதற்கு.
மற்றொரு காரணம் வந்து சொல்லலாம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வந்து சில பிள்ளைகள் வந்து வேறு வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடும். இப்போ அதில் வந்து போதவசுக்கு அடிமையான பிள்ளைகள் இருக்கணும். அதே மாதிரி இந்த இப்போ சில பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் இன்றைய இந்த சமூக வலைத்தளங்களுக்கு போகணுமென்றதுக்காக மிக விலை உயர்ந்த இந்த இந்த கையிறக்க தொலைபேசிகள் இவைகள் போன்ற வேலை எடுக்க வேணுமென்றதுக்காக பண தேவைகள் இருக்குது. இப்போ இது விட இன்னொரு காரணம் சொல்லலாம், இந்த பிள்ளைகளுக்கு கல்வி முறையில் இருக்கிற வெறுப்பும் ஒரு காரணம். இப்போ சில வேளையில் இந்த கல்வி முறை வந்து பிள்ளைகளை கவர்ச்சியானதாக, அதாவது கல்வியில் அவர்களுக்கு கவர்ச்சி இருக்குமா இருந்தால் அவர்கள் கல்வியை தொடர்பார். சில வேளை அந்த கல்வி முறைமையில் கவர்ச்சியின்மையும் ஒரு காரணம். அப்போ இப்படி பல காரணங்களால் தான் இன்றைக்கு சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இன்னொரு காரணம், நாங்கள் சட்டத்தை பற்றி சொல்கிறபடியால் சட்டமும் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதும் ஒரு காரணம். அப்போ இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்களில் வந்து சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள், அதற்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, மற்றது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பல வேலைத்திட்டங்கள் நடக்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. இன்றைக்கு பல இடங்களில் வந்து இன்றைக்கு புலம்பெயர் மக்கள் கூட பல பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இப்போ உதாரணமாக பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கல்வியை தொடர முடியாமல் வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு இன்றைக்கு தனியாக பாடசாலை கல்வியில் பல்கலைக்கல்வி மட்டத்தில் கூட உதவி செய்கிறார்கள். அப்போ அப்படியானவர்களை நாங்கள் இணைத்து விடுவதன் மூலம் செய்யலாம். ஆனால் பொறுப்பு. ஆனால் இப்படியான காரணங்களுக்காக கல்விக்கு வேலைக்கு போகிற பிள்ளைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஆனால் பல பிள்ளைகள் நான் குறிப்பிட்டது போல் பல்வேறு வேறு காரணங்களுக்காக போகிறார்கள். அவைகள் வந்து நாங்கள் மன்னிக்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த வயது தொடர்பாக இலங்கையினுடைய சட்டங்கள் தொடர்பாக பேசும்போது இந்த வயது தொடர்பாக பேசலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 16 வயது என்பதை சொல்லியிருந்தீர்கள். பொதுவாக சொல்லுவார்கள், மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அங்கே பிள்ளைகள் பெற்றோரிலே வந்து தங்கி வாழ்வதில்லை. ஒரு குறித்த வயதுக்கு பிறகு அவர்கள் வேலைக்கு செல்வார்கள். ஒரு குறித்த வயது என்பதை சொல்லுவார்கள். நாங்கள் எங்களுடைய அனுபவங்களே பார்த்திருக்கோம். சில நேரம் ஒரு 15 வயது பிள்ளையும் அங்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. அதை பெருமையாக சொல்லுவார்கள். அதாவது அது தன்னுடைய தேவையை பார்ப்பதற்கு வேலைக்கு போகிறது என்று சொல்லுவார்கள். எனவே இந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தது தொடர்பாக சர்வதேச சட்டங்கள் அல்லது இந்த சர்வதேச தராதரங்கள் எவ்வாறு இருக்கின்றது? பொதுவாக இந்த சர்வதேச தராதரங்கள் என்று வரைக்க உண்மையில் வந்து இது ஒன்று ஐக்கிய நாடுகள் தாமனத்தின தராதரம் இருக்கிறது, மற்றது இன்னொன்று சர்வதேச தொழில் தாமனத்துடைய தராதரங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் இதை சொன்னது நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு வந்து சில கடப்பாடுகள் இருக்குது. இந்த சர்வதேச தராதரங்களுக்கு அமைய நடக்க தவறினா அது காரணமாக சில பிரதிபலிப்புகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு அண்மையில் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் வந்து இந்த GSP+ ஸ்டேட்டஸ் என்றது. அப்போ இந்த GSP+ ஸ்டேட்டஸ் என்று விரைக்க அவர்கள் பார்ப்பார்கள் கிட்டத்தட்ட 27 விதமான அந்த சர்வதேச உடன்படிக்கையால் சமவாயங்கள் வந்து சொல்லுவோம், கன்வென்ஷன்ஸ். அதை பார்ப்பார்கள். முக்கியமாக ஆட்சி முறைமை, சுற்றாடல் பாதுகாப்பு, மனித உரிமை மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதில் முக்கியமான 2 சமவாயம் வந்து சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் வெற்றியது. அப்போ இலங்கையில் வந்து சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் இது சர்வதேச தராதரங்களுக்கு எதிரானது. அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த GSP+ ஸ்டேட்டஸை வழங்க மறுக்கக்கூடும். அது போல பல்வேறு இது விடயங்களை பார்ப்பார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தமற்ற GSP+ ஸ்டேட்டஸை மறுக்கிற அளவுக்கு பாரதூரமான நிலைமை இல்லை. சில நாடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்தளவு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு சர்வதேச தராதரங்கள் என்று இருக்கிற பொழுது அதில் முக்கியமாக இந்த சர்வதேச தொழில் தாபனத்துடைய சமவாயத்தில் சொல்லப்படுது, ஒரு சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகிற வயது வந்து 15 வயது உண்டு. 15 வயது. ஆனால் அந்த அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகள், வளர்ச்சி அடைந்து வருகிற நாடுகளாக இருந்தால் அங்கே 14 வயது, பொதுவாக 15 வயது. ஆனால் வளர்ச்சியடைந்து வர்ற நாடுகளில் 14 வயதாக இருக்கலாம். அது சாதாரண வேலைகள். ஆனால் இந்த ஆபத்தான வேலைகள், இப்போ ஆபத்தான வேலைகள் என்று சொல்கிற பொழுது பிள்ளையினுடைய உடல் ரீதியாக பாதிக்கக்கூடியது, உள ரீதியாக பாதிக்கக்கூடியது, மற்றது இன்னொன்று அற ஒழுக்கத்துக்கு மாறானது, இம்மோரல் என்று சொல்லுவோம். அப்போ இப்படியான வேலைகள் என்றால் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை அமர்த்தக்கூடாது. அதான் இந்த சர்வதேச தராதரமாக இருக்குது. 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்த முடியாது, அது பொதுவான இது. ஆனால் வளர்ச்சியடைந்து வருகிற நாடுகளில் வேண்டுமென்ற பொருளாதார ரீதியாக கல்வி முறையில் வளர்ச்சி அடையாத நாடுகள்ட்டால் 14 வயதாக இருக்கலாம். ஆனால் ஆபத்தான வேலைகள் என்று சொன்னால் 18 வயது. இப்போ இதுதான் இந்த சர்வதேச தராதரமாக இருக்குது. அப்போ இதையில எல்லாம் இலங்கை ஏற்றிருக்கு. அதுபடியால் இலங்கை அரசாங்கத்துக்கு கடப்பாடு இருக்குது. இவைகளை அனுசரித்து அதற்கமைய சட்டங்களை ஆக்கி அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆக பொதுவாக இலங்கையிலும் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு நாங்கள் 15 14 காரணம் இல்லை. இப்போ இந்த நான் சொல்வது இந்த சர்வதேச தராதரம் சொல்வது பொதுவாக 15 வயது. ஆனால் வளர்ச்சியடைந்து பெற்ற நாடுகளில் 16. அது வந்து ஒரு சர்வதேச தராதரத்தில் இருக்குது. ஆனால் இலங்கை சட்டம் வந்து வேறு.
இலங்கை சட்டம் அப்படி தொடர்ந்து நாங்கள் அப்படி என்றால் இலங்கை சட்டங்கள் தொடர்பாக பேசலாம். இந்த சர்வதேச தரங்களிலிருந்து இலங்கை சட்டங்கள் எவ்வாறு வேறுபடுகிறது, அதாவது விசேட சட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிறதா? நிச்சயமாக. இப்போ இலங்கையில் வந்து இந்த சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் விரைக்க பல சட்டங்கள் இருக்கின்றன. இப்போ இதில் வந்து ஒன்று வந்து கடைகள் காரியாலயங்கள் சம்மந்தப்பட்ட சட்டம் ஒன்று இருக்கிறது. இப்போ கடைகள் காரியாலயங்கள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் என்று விரைக்க முக்கியமாக வந்து கடைகள் அல்லது இப்போ பொதுவாக காரியாலயங்கள் என்று அதாவது ஷாப் அண்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் ஆக்ட்னு சொல்லுவேன். பொதுவாக இந்த காரியாலயங்களில் இந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக 18 வயதுக்கு கீழ்பட்டவர் 50 வயது குறைவு. சில இடங்களில் வந்து சில தனியார் நிறுவனங்களோட காரியாலயங்களில் சில வேலைகளை மீறலாம். ஆனால் பொதுவாக கடைகளில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ கடைகள் காரியாலய ஊழியர் சட்டம் ஒன்று இருக்குது. இதை விட தொழிற்சாலைகள் கட்டளை சட்டம் ஒன்று இருக்குது. தொழிற்சாலைகளுக்கு பற்றி இதை விட பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு இன்னொரு சட்டம் இருக்கிறது. இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய ஆக குறைந்த சம்பள சட்டம் என்று. ஆனால் அந்த சட்டத்தில் இந்த வயதையும் அதில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இதை விட பெண்கள், இளமாட்கள், சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தல் சட்டம் என்று இருக்குது. அப்போ இலங்கையில் வந்து 4 தொழிற்சட்டம் இருக்குது. அப்போ இந்த 4 தொழிற்சட்டமும் வந்து உண்மையில் அதாவது திரும்ப சொல்வதாக இருந்தால் கடைகள் காரியாலய ஊழியர் சட்டம், தொழிற்சாலைகள் கட்டளை சட்டம், பெருந்தோட்டத்துறைக்குரிய அதாவது சம்பள சட்டம், அதில் தான் இந்த பயிரை போட்டிருக்கிறோம். மற்ற பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது, பெண்கள், இளமாட்கள், சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தல் சட்டம். இந்த 4 சட்டங்களும் வந்து 2021 ஆண்டு ஜனவரி மாதத்தில் திருத்தப்பட்டன. இப்போ இந்த சட்டங்கள் ஜனவரி மாதம் திருத்தப்பட்ட பிறகு 2021 ஆண்டு ஜனவரி மாதம் திருத்தப்பட்ட 2021 திருத்தப்பட்ட பின்பு இந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகிற வயது வந்து அதுக்கு முதல் 14ஆக இருந்தது. 14 அதில் இருந்து இப்போ 16ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தவே முடியாது. அப்போ 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை இங்கே எங்கேயுமே வேலைக்கு அமர்த்த முடியாது. அப்போ இன்றைக்கு வந்து இலங்கையின் இந்த தராதரம் வந்து உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த சர்வதேச தராதரங்களை விட கூடவே இருக்குது. இப்போ சர்வதேச தராதரத்தில் வந்து சொல்லப்படுது 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தணும். ஆனால் இலங்கை தராதரம் வந்து 16ஆக வந்து விட்டது. அப்போ 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளையை எங்கேயும் எவரும் எந்த வேலையிலையும் அமர்த்த முடியாது. அதுதான் சட்டம். இப்போ அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டிலே 14 வயது என்று சொல்லி இப்போ சர்வதேச தராதரத்தை நாங்கள் வைத்துக்கொள்வோம். வருகின்ற நாளிலே 14 என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. இலங்கையும் அதே ஒரு இதுக்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் 2021 ஆண்டில் எங்களுடைய 16 வயது என்று சொல்லி நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். உண்மைக்கும் பொறுத்தளவிலே பொருளாதார ரீதியாக நாங்கள் நிறைய பாதிப்புகளை ஏற்பட்டுக் கொண்டு நீங்களே ஆரம்பத்திலே கூறினீர்கள். நாங்கள் கலந்துரையாடும் போது 2 வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த வறுமை கோட்டென்ற ஒரு நிலையை தாண்டி வர முடியும். 2 வேலைகள் என்று சொல்லி தாண்டுகின்ற பொழுது 2 வேலைன்னு நான் சொல்வது என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு அறிஞர் சொன்னவர் எனக்கு ஞாபகம் பெறவில்லை. அவர் சொன்னார், ஒருவருக்கு தனியாக ஒரு மூலத்திலிருந்து வருமானம் வந்தால் அவர் வறுமைக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா வேறு வழிகளிலேயே வருமானம் பெறுற முறைகள் அதில் தேடிக்கொள்ளும் மக்கள். இப்போ உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் என்றால் நான் சொல்ல மாட்டேன் வேலை நேரத்தில் போய் இன்னொரு இடத்துல வேலை செய்யணும். இல்லை, வேலை நேரம் முடிய வட்டிக்கு ஒரு தென்னந்தோட்டத்தை வச்சிருக்கலாம், கோழி பண்ணை, இப்படி வேலைகள் செய்து வரும். அப்போ அதைத்தான் அப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் கட்டாயம் அதை நான் உடன்படுகிறேன். 2 அல்லது அது கட்டாயம் இல்லை இருந்தால் இப்பொழுது எங்களுடைய நாட்டில் ஏராளமான பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளும் வந்து எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரை நாங்கள் 24-25 வயது வரை பெற்றோர்களை தாங்கி வாழ்கிறோம். பல்கலைக்கழகம் ஒன்றை முடித்து நாங்கள் வருவதற்கு 24-25 வயது குறைந்தது செல்கிறது. நீங்கள் நல்லது நிரூபிக்க நீங்கள் அதை சொன்னது, நான் அதை பெற்றோர்களுக்கு இங்கே சொல்ல போகணும். பொதுவாக நான் பார்க்குறது உண்டு எல்லா வீட்டிலையும் தான். பொதுவாக இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர் அதிகம் தங்கிவாங்க, டிபெண்டன்ஸாக இருக்கிற. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த வெளிநாடுகளிலிருந்து வர்ற பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விடுவார்கள். நீங்கள் இந்த பார்த்தா இந்த ஹோட்டல்கள்லாம் அங்கே பார்த்தா அது சின்ன பிள்ளைகளாக இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள், கோப்பையை கொண்டு போய் சாப்பாட்டை போட்டு அவர்கள் தங்களுக்கு தேவையான எடுத்து வந்து தாங்களே இருந்து தாங்களே சாப்பிடலாம். இப்போ எங்கட முறைமைகள் என்ன செய்யணும், பிள்ளை இப்போ A-லெவலும் படித்து கொண்டிருப்பார், இப்போவும் தாய்மார் ஊட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த பிள்ளைகளை வந்து இந்த டிபெண்டாக வச்சிருக்கிறது வந்து ஒரு அளவில் அவர்களுடைய ஆளுமையை பாதிக்கும். அவர்கள் ஒரு வயதுக்கு பிறகு அவர்கள் சுயமாக, இப்போ நீங்கள் பாருங்கள் பறவைகள் விலங்குகளை பாருங்கள், அவைகள் நடுகவே பயிற்சி கொண்டு உணவு ஒரு வயதுக்கு பிறகு அழைச்சி விட்டுரும். அப்போ இங்கே வந்து அந்த பிள்ளைகளின் ஆளுமை வளர்ச்சி அது கணிசமாக பாதிக்கிற விஷயங்களை இது ஒன்று நீங்கள் குறிப்பிட்டது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இலங்கை தன்னுடைய அந்த வயது எல்லையை வந்து 16 ஆக்கி இருப்பது ஒரு பேராசிரியராக அது நீங்கள்
நாங்கள் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றோம், பிள்ளைகள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்திலே மற்ற நாடுகளிலே 14ஆக காணப்படுகின்ற ஒரு வயதிலே எங்களுடைய நாட்டிலே 16ஆக மாற்றப்பட்டது சரியாக இருக்குமா? இந்த 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இப்படி வேலைக்கு செல்வதால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? எங்களுடைய நாட்டை பற்றி மட்டும் நாங்கள் பேசுவோம். உண்மையில் வந்து நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது போல நிரூபிக்க பலரும் கேட்பார். அப்போ நான் சொல்வது என்னவென்று சொன்னால், இலங்கை வந்து உண்மையில் வந்து 2021 அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிற இப்பொழுதும் கூட நாங்கள் மீண்டு கொண்டு வருகிறோம். எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனை இருந்தது, ஆனால் பழையபடி நாங்கள் மீண்டு கொண்டு வருகிறோம் பொருளாதார ரீதியாக. அப்போ இங்கே வந்து இலங்கையை வந்து ஏனைய உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற நாடுகளில் இருக்கிற வறுமையோடு ஒப்பிட முடியாது, முற்றிலும் வேறானது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ இலங்கையில் வந்து பொதுவாக சொல்ல போனால் வந்து ஒன்று பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் குறைந்து கொண்டு. அப்போ இங்கே வந்து நாங்கள் வளங்கள் என்று சொல்கிற பொழுது இயற்கை வளங்கள் இருக்கிறது, இப்படி பல பல மனித வளமும் முக்கியமானது. என்று சொன்னால் இந்த இலங்கையில் இந்த சனத்தொகை வளர்ச்சி மிக வேகமாக குறைந்து கொண்டு வருகிறது. அவ்வாறான நிலையில் இன்றைக்கு இங்கே வருகிற பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய போகணும். அப்போ எதிர்காலம் இந்த பொருளாதாரம் என்றது வந்து அறிவு ரீதியான பொருளாதாரம். அப்போ அதற்கு பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்தணும். அப்போ இந்த சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் என்று இருந்தால், அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, பிள்ளையை மாத்திரம் குடும்பத்தை மாத்திரம் சமூக நாட்டையும் பாதிக்கும். ஆனபடியால் நாங்கள் அதில் கவனம் செலுத்தணும் உண்டு. அந்த வளம் மிக முக்கியமாக. ரெண்டாவது வந்து இலங்கையில் வந்து இலவச கல்வி முறை இருக்குது. இப்போ இலங்கையில் வந்து பல்கலைக்கழக கல்வி, இப்போ நீங்களும் பல்கலைக்கழகத்தில் அரசு பல்கலைக்கழகத்தில் படித்த நீங்கள், அப்போ கல்வி முறை, அதாவது பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பொழுதும் அதுக்குரிய உதவிகளை கொடுக்குறார்கள். இப்போ சில வழிகளில் பல்கலைக்கழக மாணவர்களில் சிலர் மிகவும் மோசமான பாதிப்பு வறுமை அப்படி இருந்தால், இப்போ நாங்கள் கூட பல்கலைக்கழகங்களில் பழைய மாணவர்கள் அல்லது இவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு சில வசதிகளை செய்து கொடுக்கணும். அப்போ இலவச கல்வி முறை இருக்குது, இலவச மருத்துவ முறை இருக்குது, மற்ற அதே போல் சமூக பாதுகாப்பு திட்டங்களும் இருக்கணும், இல்லை என்று சொல்லவில்லை. அதை விட பெற்றோர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான பல வழிவகைகளும் இருக்கின்றன. இப்போ இதை விட இன்றைக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு புலம்பெயர் மக்களில் கூட பல பேருக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் படிக்குமா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்காக உதவி செய்ய இருக்கிறார்கள். அப்போ இலங்கையில் இருக்கிற இந்த வறுமை நிலையை வந்து நாங்கள் குறிப்பிடப்பட்ட, அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி வேறு நாடுகள் இருப்பது போல எங்கள் அயல் நாடான இந்தியாவில் கூட பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வளவு காலம் இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக வந்து கொண்டு இருந்தாலும் அந்த வறுமை என்றதில் பல பாதிக்கப்படுகிறது. ஆனால் அப்படியான ஒரு நிலைமை இலங்கையில் இல்லை. அப்போ இந்த நிலைமையில் வந்து இலங்கையில் வந்து சிறுவர்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தவே இல்லை. ஆனால் சில பிள்ளைகள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, சிலருக்கு உண்மையில பிரச்சனை இருக்கிறது. என்று சொன்னால் பெற்றோர்கள் வந்து இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பெற்றோரால் இயலாமல் இருக்கலாம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குது, சமூகத்துக்கு இருக்கிறது. அது செய்யத்தான் வேணும், அவர்களுக்கு அந்த ஆதரவு வழங்கணும். ஆனால் இங்கே வந்து சிறுவர் வேலைக்கு அமர்த்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக உண்டு இந்த போத வஸ்து. இன்றைய பெற்றோர் வந்து போத வஸ்துக்கும் மது அடிமையாகி பணத்தை வீண் விரயம் செய்யுது. இப்படி பல பல காரணங்கள் இருக்குது. அப்போ இதுகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் இருக்குது. ஆனபடியால் என்னை பொறுத்த மட்டும் நான் உடன்பட மாட்டேன். இந்த குறைக்க வேண்டும், இது 16 வயதாகவே இருக்க வேண்டும். ஆனபடியால் அது தொடர்ந்து அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் அதுக்குரிய 16 வயதை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான ஏனைய மாற்று வழிகளை தான் நாங்கள் தேடுவோம். அதே போல ஆபத்தான வேலைகள் சர்வதேச தராதரங்களின்படி 18 வயது அப்படி என்று சொல்லியிருந்தீர்கள். இலங்கையிலே அதிலும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா, அல்லது 18 வயதாகத்தான் இலங்கையிலே ஆபத்தான வேலைகளை இந்த வயது சிறுவர்களை ஈடுபடுத்தலாம்? அது சட்டம் படித்தோம். நல்லது ஒரு கேள்வி. உண்மையில் வந்து பொதுவாக 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களை தான் நாங்கள் சர்வதேச ரீதியாகவே சிறுவர் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த வேலையண்டு வேலைக்கு தான் இந்த சில பேர், இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த 16 வயதுன்னு பார்த்து நாங்கள் மட்டும்படி 18 வயது தான். அப்போ இன்றைக்கு சர்வதேச தராதரம் 18 வயதுன்னு சொல்கிறது மாதிரி தான் இலங்கையிலேயும் தராதரம் 18 வயதாக இருக்குது. அப்போ இது தொடர்பில் வந்து 2021ஆம் ஆண்டு, ஏன்னா இப்போ 2021ஆம் ஆண்டில் தான் பல சட்டங்களுக்கு இந்த திருத்தங்கள் வந்தது சிறுவர் வேலைக்கு அமர்த்தல் சம்பந்தமாக. அப்போ இங்கே 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் வந்து ஒரு வர்த்தமானியில் ஒரு நிரல் ஒன்று பிரசுரிக்கப்பட்டது. அது என்னென்னு சொன்னால், இந்த பெண்கள் இளமாட்கள், நாங்கள் இளமாட்கள்ன்றது 16 வயதுக்கும் 18 வயதுக்கும் விடப்பட்டவர்கள், பெண்கள் இளமாட்கள் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தல் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே வர்த்தமானியில் ஒரு நிரல் பிரசுரிக்கப்பட்டது. அதாவது இவை வந்து ஆபத்தான தொழில்கள். அப்போ இந்த ஆபத்தான தொழில்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தொழில்களில் 18 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்த முடியாது. அப்போ அந்த நிரலை எடுத்து பார்த்தா அதில் 71 வகையான தொழில்கள் இருக்கின்றன.
இப்போ இந்த 71 வகையான தொழில்கள் இருக்கிறன்னு சொல்லி அந்த 71 வகையான தொழில்களையும் சில தொழில்களுக்கு வந்து கிளைகள் இருக்கும். அப்போ அப்படியான தொழில்களை கொண்ட அது 71 வகையான தொழில்களை கொண்ட ஒரு நிரல் இருக்கிறது. அப்போ அந்த நிரலில் இருக்கிற ஏதேனும் ஒரு தொழிலில் 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்த முடியாது. உண்மையில் வந்து நான் பெருமையாக சொல்லலாம், அந்த நிரலை தயாரித்தது நான். அப்போ உண்மையில் வந்து அது வந்து ஒரு இந்த சர்வதேச தொழில் தாபனத்துக்கு கீழையும் தொழில் அமைச்சு தொழில் திணைக்களத்துக்கு கீழே அதை தயாரிக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு அதை ஒப்படைத்தார்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 83 விதமான தொழில்களை உள்ளடக்கி பின்பு இறுதியில் வந்து 71 விதமான தொழில்களைத்தான் அதில் சேர்த்து பிரசுரிக்கப்பட்டது. அப்போ அதில் வந்து நீங்கள் கேட்கலாம் அதில் என்னென்ன தொழில்கள் இருக்கலாம்ட்டு. இப்போ சாதாரணமாக நாங்கள் கிராமப்புறங்களில் பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துகிற தொழில்கள் கூட பல இருக்கிறது. உதாரணமாக வச்சுக்கொள்வோம், ஒரு நெல் குத்துற அல்லது மாவு அரைக்கிற அல்லது ஒரு மிளகாத்தூள் அரைக்கிற ஒரு ஆலையில் கூட பிள்ளையை அமர்த்தலாது. ஒரு கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு அமர்த்தலாது. மற்றது பொதுவாக ஆபத்தான விரைக்க இந்த ரசாயன பொருட்கள், விவசாய ரசாயனங்கள் இப்படி வரலாம். மற்றது பொதுவாக இந்த மிருகங்களை கையாளுவது இதுகளோடு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான மற்றது இயந்திர சாதனங்களோட சமம். இப்போ சில இடங்களில் இந்த கராஜ் அதுகளில் கூட இந்த டயர்களை மாற்றி அதெல்லாம் ஆபத்தானது. மற்றது பொதுவாக இந்த இறுதிக்கிரிகள் நடக்கிற இந்த மலச்சாலைகள் அதுக்கு அப்படியான வேலைகளை ஈடுபடுத்தலாது. மற்றது இந்த நீர்நிலைகளோட சம்பந்தப்பட்ட மீன் பிடிக்க போகிற அப்படி ஆபத்தான வேலைகள் இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரை ஆபத்து. இப்போ அப்படியான வேலைகள் அமைத்தலாது. இதை விட இன்றைக்கு நகரப்புறங்களில் கூட இப்போ உதாரணமாக வந்து இந்த பியூட்டி பார்லர்ஸ் இருக்குது, இப்போ அழகு சாதனை நிலையங்கள். இப்போ அப்படியான இந்த ஸ்பான்னு சொல்லுவார்கள், அப்படியான இடங்களில் கூட பிள்ளைகளை அமைத்தலாது. ஏன்னு சொன்னால் இப்போ அதுகளில் வந்து அதில் நாங்கள் அதை சேர்த்த போது கேட்டாலும் ஏன் அதில் சேர்த்தாலும் என்ன நான் சொன்னேன், இல்லை இப்போ அழகு சாதன பொருட்களும் பொதுவாக ரசாயன பொருட்கள். அப்போ பிள்ளை வந்து அதுக்கு தொடர்ந்து அதை கையாளுகிற பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்படியாக இந்த நிரலில் வந்து பல தொழில்கள் இருக்கலாம். முக்கியமாக ஆபத்தான தொழில்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அதே மாதிரி முக்கியமாக இந்த இறைச்சி வெட்டுற இடங்கள், மிருகங்களை வெட்டுற இப்படியான இடங்கள், இப்படி பல தொழில்கள். அப்போ இந்த தொழில்கள் இந்த இதுகளில் அப்போ இந்த பொதுவாக இந்த நிரலை உண்மையில் வந்து பொதுவாக தொழில் திணைக்களங்களை பார்த்துக்கொள்ளலாம், அல்லது இன்டர்நெட்டில் கூட இணையதளங்களில் கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவைகளில் இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்துகிற பொழுது அது ஒரு குற்றத்தவறாக வருகிறது, சட்டத்தை மீற குற்றத்தவறு. இப்போ நாங்கள் ஆனால் பார்க்குறோம் இன்றைக்கு சில கிரிமினல் ஆஃபென்ஸ். இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம் சில கட்டிட தொழில்கள் நடக்கிற இடங்களில் கூட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்திடும். மற்றது இந்த போக்குவரத்து இதுகளில் இப்போ இந்த என்ன தனியார் பஸ்கள் இருக்குதானே அதுகளில் கூட இப்போ சில இடங்களில் கண்டக்டராக கூட பிள்ளைகளை அமர்த்திடும். அப்போ அப்படியுமே அமர்த்தலாம். அப்போ இது அந்த நிரலில் உள்ள வேலைகள் வந்து ஆபத்தான வேலைகளாக இருக்குது. அதே மாதிரி புகையிலை சம்மந்தப்பட்ட புகையிலை உற்பத்தி, விற்பனை அல்லது கொண்டு போவது அது சம்மந்தப்பட்ட தொழில்கள். அது மாதிரி மதுபானம் தயாரிப்பது, இப்போ கல் தவறனையில் கூட அமர்த்தலாது. அப்போ அது கூட அது இருக்குது தொழில் கல். அப்போ இப்படியே பல வேலைகள் ஏன்னா இதில் அறவொழுக்கத்துக்கு மாறானது. அப்போ இப்படியான அதாவது உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய உள ரீதியாக பாதிக்கக்கூடிய அறவொழுக்கம். அப்போ என்ன செய்யணும்னா இந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியாக போட்டிருக்கு இவைகளை தவிர வேறு ஏதாவது தொழில் அது பிள்ளையை உடல் ரீதியாக உள ரீதியாக அறவொழுக்க ரீதியாக பாதிக்கும் என்றால் அதுகளையே அமர்த்த இயலாது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு இந்த இணையதளங்களை இதில் வந்து சில இடங்களில் வந்து இந்த பிள்ளைகள் வந்து இணையதளங்களில் போய் சில வழியில் மிக மோசமான விஷயங்களை டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவைகள் வேணும். அப்படியான தொழிலாக இருந்தாலும் அது அமர்த்த இயலாது. அப்போ இன்றைக்கி இதை விட புது தொழில்கள் வரலாம். அதுகளையும் வந்து ஆபத்தானதுன்னா அமர்த்த இயலாது. அதுதான் சட்டம். ஆபத்தான தொழில்கள் மட்டும்தான் கிரிமினல் ஒஃபென்ஸாக பார்க்கப்படுகிறதா? நாங்கள் ஆரம்பத்தில் பேசினோம், அந்த சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற ஒரு வயதில் இருக்கிறது 16, இது 18. இந்த இடையிலே வேறு தொழில்கள் இருக்கிறது 16-18 இடையிலே. எனவே இந்த சிறுவர்களை 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை யாராவது எந்த வேலைக்காக அமர்த்தினாலும் அது ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸாக பார்க்கப்படுமா சட்டத்திலே? நல்ல ஒரு கேள்வி. சட்டத்தை மீறினா அது குற்றம், சட்டத்தை மீறினா அது குற்றம், அது நீதிமன்றத்தால் தண்டனைக்குரிய குற்றம். அது ஒன்று தண்டப்பணம் விதிக்கப்படும் அல்லது மறியல் தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ரெண்டும் விதிக்கப்படலாம். ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பார்த்த மாதிரி 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை எந்த வேலையிலையும் அமர்த்தலாது, அது குற்றம். 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை ஆபத்தான இந்த வேலையில் அமர்த்தலாம். இப்போ சில வேளை ஒரு கேள்வி வரலாம் என்னென்னா, அப்போ என்ன பெற்றோர் வந்து சில வேலையில் பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துறதும் இருக்குதானே, இப்போ அது என்னென்று சிலர் கேட்கலாம். ஆனால் அதை பொறுத்த மட்டும் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு, இப்போ பெற்றோர் வந்து பிள்ளைகளை 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். பெற்றோர் வந்து அந்த பிள்ளைகளை வந்து அதாவது பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரங்களில் இலகுவான வேலைகள் என்று இருக்குது, இலகு லைட் ஒர்க் அப்படியான வேலைகளை அமர்த்தலாம். இலகுவான வேலைகளை அமர்த்தலாம்.
அந்த பாடசாலை நேரத்தில் அமர்த்த இயலாது. பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரம் கூட பிள்ளைகளை கடினமான வேலை, ஏன்னா 16 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளையை உண்மையாக வேலைக்கு அமர்த்தக்கூடாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், பிள்ளைகளை வந்து நான் ஏற்கனவே பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறதை பற்றி கொஞ்சம் சொன்னேன்னா, இங்கேயும் சொல்லுவேன், பிள்ளைகளை அவர்களுடைய வேலையாகவே செய்ய பழக்கவும். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, சில இடங்களில் வந்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த ஸ்லீப்பர் அதுகளை கூட அது பிள்ளைகள் தங்களை வேலையை செய்ய பழக்கணும், அவர்களை விடவும். அப்போ இலகுவான வேலைகளை இப்போ வச்சுக்கொள்வோம். நம்ம ஆகக்கூடிய வயது ஒரு வயது இல்லை தானே, வேலைக்கு அமர்த்துவதற்கு ஆகக்கூடிய வயது இல்லை. அப்போ ஒரு ஆட்சி வந்து ஒரு பிள்ளையும் கூட்டி கொண்டு போய் மரக்கறி தோட்டத்தில் இருக்கிறார், கிளி வந்து இருக்குது. அப்போ கிளி வந்தால் ஆட்சியால் ஓடி போய் கிளிக்க கிடைக்கலாம், பிள்ளை ஓடினா அதை கிளி பறந்துடும். அப்போ அதை வந்து ஒரு இலகுவான வேலையாக நான் சொல்லுவேன். அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதுகளில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெற்றோர் அமர்த்தலாம். இப்போ நாங்கள் பார்க்குற சில வேலைகளில் இரவு நேரங்களில் சில வேளைகளில் இந்த நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கூட சில வேலை பார்க்குறேன், இந்த பொருட்களை விற்றுக்கொண்டு இரவு நேரங்களில் போய் சின்ன சின்ன பிள்ளைகள் ரோட்படி இருக்கிறோம். அதுகள் எல்லாம் சட்டத்தால் தடுக்கப்பட்டது. பெற்றோர் கூட அப்படி பிள்ளைகளை அமர்த்தலாம், குற்றம். இதுதான் அடுத்த கேள்வியாக என்னிடம் இருந்தது. குறிப்பாக கொழும்பினுடைய பிரதான வீதிகளிலே நாங்கள் நடமாடி தெரிந்தால் பாடசாலை வேளைகளிலும் 16 இல்லை 10 இல்லை 5, 4, 3 வயது பிள்ளைகள் கூட பெற்றோரிலிருந்து யாசகம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அந்த பிள்ளைகளை வைத்திருப்பார்கள் பக்கத்தில், அது தங்களுக்குரிய ஒரு ஆதாரமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அதை காட்டிதான் அந்த யாசகம் கேட்பார்கள். எத்தனையோ போலீஸ் உத்தியோகத்தர்கள் செல்வார்கள், எத்தனையோ பெரிய பெரிய உத்தியோகத்தர்கள் செல்வார்கள். ஆனால் அது எதுவுமே நான் கொழும்பில் இருந்த காலப்பகுதியில் அது எதுவுமே மாறிவிட்டதில்லை. அதே பிள்ளைகள் என்று வளர்ந்து அதே மாதிரி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இதற்குரிய காரணமாக எதை பார்க்கிறீர்கள்? சட்டம் இருக்கிறது, ஆனால் அதில் நடைமுறைப்படுத்துவதிலே ஏதாவது பிரச்சனை? ஏனென்றால் எத்தனையோ பேர் சில நேரம் எத்தனையோ போலீஸ் உத்தியோகர்கள் அதை தாண்டி போவார்கள், அதை தடுக்கக்கூடியவர்கள் போவார்கள், சிறுவர் நல உத்தியோகர்கள் அதை தாண்டி போவார்கள். ஆனால் யாருமே அதை கேட்பதில்லை. பெற்றோர்களுக்கு பக்கத்திலே அந்த பிள்ளைகள் யாசகம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், கை குழந்தைகளை வைத்திருப்பார்கள். எனவே அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன, சட்டம் என்ன? நீங்கள் நிலவுற கேள்வி உண்மையில சட்டமும் வந்து சில வேளைகளில் சட்டத்தை ஆக்குற பொழுது எல்லா நிலைமைகளையும் யோசித்து ஆக்கவும் முடியாது, ஆக்குவது நடைமுறைப்படுத்தவும் முடியாது. இப்போ இது சட்டத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு இன்னொரு சட்டம் இருக்குது, இன்னொரு சட்டம் தண்டனை சட்ட கோவையாண்டு இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பீனல் கோட்னு சொல்வார்கள். இப்போ அதில் சொல்லியிருக்கு, பிள்ளைகளை சிறுவரை யாசகத்தில் ஈடுபட, அதாவது பிச்சை எடுப்பதற்கு வைப்பது ஒரு குற்றத்தவறண்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து அதை நாங்கள் பார்க்குற பொழுது ஒரு பிள்ளையை பிச்சை எடுக்க வைப்பதால் ஜாசகம் செய்ய வைப்பது குற்றத்தவறண்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த மட்டும் இப்போ சில வேளைகளில் ஒருவர் வந்து இங்கே இப்போ சிலர் அப்படி இருக்கிறோம், என்னென்னா இப்படி ஜாசகம் எடுக்கிறவர்களை கொண்டு வந்து அவர்கள் ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு போவாங்க. பிறகு இரவு நேரம் வந்து அவர்களை கூட்டி கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர்கள் சேர்க்குற காசில் அவர்களுக்கு தான் பெரிய ஒரு கமிஷன் போகும். அது ஒரு பெரிய ஒரு மாஃபியாவாக இருக்குது. அப்போ ஒருவர் வந்து ஒரு சிறுவரை அப்படி யாசகம் செய்ய ஈடுபடுத்தினா அவர் ஈடுபடுத்துபவர் ஒரு குற்றத்தவரை செய்கிறார். ஆனால் இப்போ சில வேளைகளில் இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு பெண் வந்து மறுமை காரணமாக ஜாசகம் செய்கிற பொழுது கை குழந்தையை வச்சு கொண்டு இருப்பார். இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த பிள்ளையை வச்சிருப்பது அந்த பெண் காசு எடுக்க தூண்டினாலும், ஆனால் அதுக்கு வேறு வழியும் இல்லை. இப்போ அல்லது அந்த பிள்ளையாவை விட்டுட்டு வருவதற்கு வேறு இடமும் இல்லை. அப்போ அப்படியான சூழ்நிலைகள் சில வேளை அவர்கள் இருப்பதே வீதியாக இருக்கலாம். அப்படியே ஆனால் ஒன்று இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்து கடப்பாடு இருக்குது, அரசாங்கம் அதை செய்யுது. அதாவது இப்படி ஜாசகம் செய்வர்களுக்கு கண்டு அதுக்குரிய இடத்துல அவர்களை கொண்டு போய் விட்டு அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவதற்கான தேவைகள் சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்களும் அதை விரும்புகிறீர்கள், அங்கே போய் இருக்க விரும்புகிறீர்கள். ஏன்னா சிலருக்கு ஜாசகம் செய்வதால் பெரிய வருமானமும் இருக்குது, நிறைய வருமானம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவர்களும் அதை விரும்புகிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் கட்டாயமாக அரசாங்கமும் அதில் முக்கியமாக இதில் கவனம் செலுத்தி இப்போ நாங்கள் அதாவது இப்படி அதாவது இலங்கையில் வந்து உண்மையாக நான் எங்களோட சொந்த இடம் யாழ்ப்பாணம். அந்த காலத்தில் நான் ஜாசகம் செய்கிறவங்கள பார்க்கல, ஆனால் இப்போ தான் சிலரை பார்க்குறேன். இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் பெருமையாக சொல்லலாம், அப்படி ஜாசகம் செய்கின்ற எவருமே இல்லாத ஒரு பூமியாக இருந்த இடம். இப்போ சிலர் இருக்கிறார்கள், இல்லையன்று இல்லை. ஆனால் அதற்கு மாற்று வழிகளை கொண்டு வரணும். இப்போ இன்றைக்கு சில இடங்களில் சில ஆலயங்களோட சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகளும் இருக்கின்றன. அவர்களும் இவர்களுக்கு உணவை வழங்கி அப்படி இப்படி இதுகளெல்லாம் ஒரு தர்மம் என்று சொல்லுவோம், அதுகளோட சேர்ந்தது தான். அப்போ அப்படியான வழிவகைக்கு போகணும் மொழியை இலங்கையை வந்து நான் சொல்ல மாட்டேன். அது ஒன்று ஒரு இப்படியாக இவர்களை கொண்ட நாடாக இருக்க விடக்கூடாது, விடவும் முடியாது. அதுக்கு பெரிய செலவும் இல்லை. இன்றைக்கு காலையில் கூட நான் பொதுவாக நாங்கள் எங்களோட காட்சிகின்ற போது நான் சொன்னேன், இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த யுத்தம், இன்றைக்கு எத்தனை ஆப்பிரிக்க நாடுகளில் எத்தனை பிள்ளைகள் வறுமையில் சாப்பிட வழி இல்லாமல் இருக்க இவ்வளவு பணத்தை வீண்பிரியம் செய்து ஆட்களையும் பொருட்களையும்
இதையும் அழிச்சு கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்க இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வறுமை ஒழிப்பது பெரிய பிரச்சனை இல்லை. சில நாடுகளில் பிரச்சனை இருக்குது, முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளில். இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் அது ஒரு சின்ன விஷயம், பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ பணத்தை வீண் விரயம் செய்கிறார்கள். இப்போ அப்படி என்று பார்க்க நாங்கள் வறுமையில் ஒழிப்பதற்கான திட்டங்களை மற்றது முக்கியமாக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இப்படியானவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கு கணவன் மேலே இழந்து அப்படி விதவைகளாக இருக்கின்ற இப்படியான பெண்களுக்கு வேறு தொழில்துறைகளை வரக்கூடிய அவர்கள் பயிற்சி கொடுக்கும், அவர்களுக்கு அந்த வழிகாட்டிகளை செய்து கொடுக்கும். இப்போ சில வேளைகளில் தனித்து ஒரு பெண் இருப்பார் இருந்தால் அவர் ஜாசம் இப்போ அன்றைக்கு கொழும்பு போன்ற இடங்களில் வீட்டு பணியாக்களாக வேலை செய்வர்களுக்கே ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போ இதுகளே ஏற்படுத்துவதன் மூலம் தான் இதை நாங்கள் கையாளணும். இப்போ இதுகளை நாங்கள் செய்து வரைக்க தானாகவே இந்த சிறுவர் வேலைக்கு அமைத்தல் என்பது நாட்டில் இல்லாமல் போயிடும். ஆபத்தான தொழில்கள் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தல் என்பதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது, சிறுவர்களை பாலியல் தொழிலாளர்களாக அமர்த்துகின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. பாலியல் தொழிலை சில இடங்களில் சட்ட ரீதியற்றதாக காணப்படுகின்ற பொழுது அதிலே சிறுவர்களை கொண்டு அந்த பாலியல் தொழிலை செய்வது ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்கிறது. அது தொடர்பாக பயந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு கேள்வி. இப்போ இலங்கை உண்மையில் நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் அந்த சர்வதேச தொழில் தாமனத்தினுடைய ஒரு சமவாயம் இருக்குது, இலக்கம் 182. அதில் சொல்லியிருக்கு மிக மோசமான வேலைக்கு அமர்த்தல் முறைகள். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்று கட்டாய வேலையில் அமர்த்துவது, மற்றது இப்படி பாலியல் ரீதியான வேலைகள் அமர்த்துவது, மற்ற இந்த போத வஸ்துகள் இதுகள் சம்பந்தப்பட்ட வேலைகள், மற்றது ஆபத்தான வேலைகள். அப்போ இந்த பாலியல் ரீதியான தொழில்கள் வேலைகளில் அமர்த்துவதும் இந்த சர்வதேச தராதரங்களால் முற்றாக தடுக்கப்பட்ட ஒன்று 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள். இப்போ இலங்கையை பொறுத்த மட்டிலையும் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் தண்டனை சட்டக்கோவை பீனல் கோடுக்குள்ளே வருகிற ஒரு பாரதூரமான குற்றம். அப்போ அது அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையை எந்த வகையான பாலியல் ரீதியான வேலையில் ஈடுபடுத்தலாம், எந்த விதமான பாலியல் ரீதியான தொழிலில் ஈடுபடுத்தினாலும் குற்றம். இப்போ அது பல்வேறு விதமானதாக இருக்கலாம். சில வேளைகளில் சில படங்களை தயாரிப்பதற்கு பாலியல் ரீதியான அதுகளில் கூட பிள்ளைகளை ஈடுபடுத்துவார்கள். அப்படி ஏதாவது எது செய்தாலும் அது இந்த சட்டத்துக்குள்ள குற்றம். சில வேளைகளில் இவ்வாறு எடுக்கிற படங்கள் எல்லாம் தயாரிக்கிற படங்களுக்கு சில வேளைகளில் இதோட தொழில்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த வீடியோகிராஃபி அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் செய்கிறவர்கள் இருப்பார்கள் தானே. அவர்கள் இதை பற்றியும் அறிய வந்தால் அவர்கள்ட்ட வேறு செய்து போட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்காக அதை மாற்றம். அவர்கள் அறிய அதை பற்றி பொலிசுக்கு தகவல் கொடுக்க வந்தால் அவர்களும் ஒரு குற்றத்தை செய்கிறார்கள். அவர்களும் செய்கிறார். அல்லது இந்த நோக்கங்களுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் எங்கேயாவது இடத்துல தங்க வைக்கிறதுக்கு உதவி செய்தால் அவர்களும் குற்றத்தை செய்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான எந்த விடயத்தில் சம்மந்தப்படுற எல்லாரும், அதாவது பாலியல் ரீதியான இந்த ஏதேனும் ஒரு தொழிலில் ஈடுபடுத்துகிறவர்களும் குற்றத்தை செய்கிறார்கள். அதற்கு வேறு வகைகளில் கொண்டு செல்லப்படுற பிள்ளைகளை தங்க வைக்கிற இடத்தை வழங்கி அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறவர்கள் அந்த குற்றத்தை செய்கிறார்கள். இப்போ இங்கே சில இடங்களில் இப்படியாக நடக்குது. அப்போ வீட்டு சொந்தக்காரர்கள் அந்த கட்டிட சொந்தக்காரர்கள் ஒரு கவனிப்பை வச்சுக்கொள்ளணும், யார் வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள். இல்லைன்னா அவர்களுக்கும் தேவையில்லா பிரச்சனை வரும். மற்ற அதை மாதிரி இந்த படங்கள் இதில் டெவலப் பண்ணுறது கொடுக்குற பொழுது, படம் பிடிக்க கொடுக்குற பொழுது சில அவர்கள் இது அறிய இதை தகவலை கொடுக்காமல் இருந்தால் அவர்களும் குற்றத்தை செய்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக இந்த தண்டனை சட்டக்கோவையில் மிக போதிய அளவு ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே பிள்ளைகளுடைய பாலியல் ரீதியான சுரண்டல் தொழில் அல்லது ஏதேனும் ஒன்றில் நேரடியாகவோ அல்லது வேறு விதத்திலோ சம்பந்தப்படுகிற எல்லாருமே குற்றத்தை செய்கிறார்கள். ஆனபடியால் கவனமாக இருக்க வேண்டும். பின்பு அவர்கள் இதில் பிரச்சனையில் வந்தால் அது பாரதூரமான குற்றம், மறியல் தண்டனை இருக்குது, தண்டப்படம் இருக்கிறது, ரெண்டுமே விதிக்கப்படலாம். நான் சொன்னது போல எல்லாமே இருக்கிறது. அதனால் நடைமுறைப்படுத்துவதிலேயும் சில சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் பாடசாலை மட்டங்களில் இருந்து இந்த மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர பார்க்கலாம். பிள்ளைகள் சிறுவர்களை நாங்கள் பாடசாலை, எனவே உங்களை பொறுத்தளவிலே பாடசாலை மட்டங்களிலே இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்? ஏன்னால் நீங்கள் கூறியது போல பிள்ளைகள் வேலைக்கு செல்வதற்கு இன்னும் ஒரு காரணம் எங்களுடைய கல்வி முறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு இடையிலான உறவிலே இருக்கிற சிக்கல்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே இதற்கு பாடசாலையினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது இன்றைக்கு பிள்ளைகள் அதிக நேரத்தை பாடசாலையில் தான் செலவழிக்கணும். அப்போ பாடசாலை ஆசிரியர்களுக்கு பாடசாலை நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதாவது ஒன்று நாங்கள் இந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின பிள்ளைகள் வேலைக்கு போவதற்கு காரணம், அதாவது கல்வியை தொடர்ந்து கற்க அவர்களுக்கு விருப்பமின்மை, அதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த கல்வி கவர்ச்சிகரமானதாக இல்லாத போதும் பிள்ளைகள் வேலைக்கு போவார்கள், தொடர்ந்து படிக்க விரும்ப மாட்டார்கள். அப்போ
பாடசாலை கல்வி என்பது ஒரு கவர்ச்சிகரமான ஒன்றாக மாற்றப்பட வேணும், ஒரு பயனுள்ள ஒன்றாக மாற்றப்பட வேணும். அதுக்கு பல வழிகளும் இருக்கின்றன. அதாவது அந்த பிள்ளைகளோட அந்த ஆசிரியர் கொண்டிருக்கிற தொடர்பு பட் அது அப்படி இப்போ பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்ன அப்போ நல்லாலும் நீங்கள் கேட்டது இந்த கேள்வி நான் அதுக்கு வந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ இலங்கையில் கல்வி கட்டளை சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்துக்கு ஒரு ஒழுங்கு விதி ஆக்கப்பட்டிருக்கு. அதில் சொல்லி இருக்குது 5 வயதிலிருந்து 16 வயது வரையும் கட்டாய கல்வி. அப்போ இலங்கையை பொறுத்தமட்டில் கட்டாய கல்வி பிள்ளை பள்ளிக்கூடம் போய்த்தானே ஆகணும். அப்படி பிள்ளையை பள்ளிக்கூடம் போகாமல் மறைத்து வைத்தால் பெற்றோர் அவர்களும் ஒரு குற்றத்தை செய்யணும். ஆனபடியால் கட்டாய கல்வி இப்போ இலங்கையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது கூட 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை வேலைக்கு அமர்த்த முடியாது. அதே நேரம் 16 வயது வரையும் பிள்ளை கட்டாயம் பாடசாலைக்கு போகணும். மற்றது இலவச கல்வி வழங்கப்படுது. அப்போ இங்கே இந்த பெற்றோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, பாடசாலை சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது. பிள்ளையை அந்த கல்வியில் அவர்களுக்கு அக்கறை உள்ள நாட்டம் உள்ள விருப்பம் உள்ளவர்களாக தொடர்ந்து வைக்கிறோம். அப்போ கட்டாயம் 16 வயது வரையும் பிள்ளை கல்வி கற்கணுமென்றதால் அது முக்கியமான தேவைப்பாடு. அப்போ இதில் ஒன்று பாடசாலை சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒன்று இந்த கல்வியை பொறுத்த மட்டும் நாட்டம் உள்ளதாக விரும்பத்தக்கதாக ஆக்க வேணும். அது ஒன்று. ரெண்டாவது பாடசாலையிலையும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொரு விழிப்புணர்வுகளையும் கொண்டு வரணும். இப்போ உதாரணமாக அவர்கள் ஏன் தொடர்ந்து கல்வி கேட்க வேணும். மற்றது இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போது இந்த பாலியல் ரீதியான அந்த தொழில்கள் அப்போ அதுகள் சம்பந்தமாக அந்த ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கிற பொழுது பிள்ளைகளை ஆசிரியர் சில விடயங்களை பெற்றோருக்கு போய் சொல்ல மாட்டேன், பிள்ளைகள் ஆசிரியருக்கு சொல்வார்கள். அப்போ அந்த உறவை வளர்க்கணும் ஆசிரியர்கள். அப்போ இப்போ பாடசாலை சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. மற்றது கல்வி முறையை பொறுத்தவரையில் நாங்கள் அதோட நேரம் நாங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய மாற்றங்கள் வேறு. இப்போ தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் அதை பற்றி கவனம் கொள்ள இருக்கிறது. முக்கியமாக இந்த பரீட்சை முறைகள் எல்லாம் மாற வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நாங்கள் அதை பற்றி இன்னொரு நேரம் நாங்கள் அதை பற்றி கலைக்கலாம். என்று சொன்னால் இப்போ இந்த பரீட்சை முறைகள் வெறுமனே பாடமாக்கிட்டு எழுதுகிற முறைகளாக இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளும் கல்வியோடு சுமையாக நிற்கக்கூடாது. இன்றைக்கு அதாவது கல்வி என்றது ஒரு அவர்களை அறியாமலே அவர்களை அதை ஈடுபடுத்தி அவர்களை அக்கறையாக வளர்த்து கொண்டு போகிற ஒன்றாக மாறவும். அதே போல் இன்னொரு விஷயம் நாங்கள் இடையிலே கேட்க வேண்டும், இந்த சிறுவர்களை வீட்டு வேலைகளுக்கு அமர்த்த நாங்கள் கூறிய இந்த விஷயம் இப்போ வீட்டு வேலைக்கான தேவை அதிகமாக காணப்படுகிறது எங்களுடைய நகர் பகுதிகளிலே. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். கடந்த காலங்களிலே கூட சில கசப்பான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அதாவது இது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறபடியால் வெளியிலே ஒரு பிரச்சனை வருகின்ற வரை அவர் சிறுவரார் என்று கூட தெரியாது. எனவே பிள்ளைகள் தற்கொலைக்கு முயற்சிக்கின்ற பொழுது தற்கொலை செய்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய வயது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. எனவே இந்த சிறுவர்கள் எந்த வயது சிறுவர்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அதற்குரிய வயது இல்லையா? நிரூபிக்கா நல்லதொரு கேள்வி. இதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நான் மறந்து விட்டேன். உண்மையில் இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் தானே இந்த 71 வகையான வேலைகளில் 18 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை அமர்த்த முடியும் ஆபத்தான வேலை உண்டு. அதில் காரணம் என்னென்னா வீட்டு பணியாளர் என்பது நாங்கள் சொல்லுவோம் அன்ஸ்பெசிஃபைட் டாஸ்க். இப்போ ஒரு பிள்ளை கொழும்பில் இருக்கிற ஒரு மாடி குடியிருப்பில் இருந்தால் சில வேலை அங்கே போய் சாப்பாட்டு போட வேண்டிய தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்டு இருக்கும். ஆனால் அதே பிள்ளை கிராமத்தில் வேலை இருக்கிற பொழுது ஆழமான கிணத்துல நீர் எடுக்க வேண்டி வரும், ஆபத்தான மிருகங்களை கையாள வேண்டி வரும், கெமிக்கல். அப்போ ஏன்னா அந்த வேலை வீட்டு பணியாளருடைய வேலைக்கு ஒரு வரையறை இல்லை. என்ன வேலை இப்போ உங்களுக்காண்டா என்ன வேலை எப்படி செய்ய வேண்டி இருக்குது அப்படி இல்லை. அப்போ மற்ற பாலியல் ரீதியாக சொல்லப்படலாம். ஆனபடியால் தான் நாங்கள் சொன்னோம் இல்லை கட்டாயம் இது முதலாவதாக கொண்டு வரும். அப்போ நாங்கள் சொன்ன இந்த லிஸ்ட்டில் அந்த நிரலில் முதலாவதாக இருப்பது வீட்டு பணியார். அப்போ இலங்கை சட்டத்தின்படி 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பிள்ளையை வீட்டு பணியாளாக வேலைக்கு அமர்த்த முடியாது. அதுதான் சட்டம். இப்போ 2021ஆம் ஆண்டு நவம்பருக்கு பிறகு அது சட்டமாக வந்துட்டு இது இன்றைக்கி பலருக்கு தெரியாது. அவர் அதை மீறி அமர்த்தினால் அது குற்றம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது, ஒரு பெரிய ஒரு பரப்பாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த வயது பிள்ளைகளை நாங்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது, எந்தெந்த வேலைகளுக்கு எந்தெந்த வயது பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தலாம் என்பதை நீங்கள் அது தொடர்பான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் இப்படியான சட்டங்கள் இருக்கிறது, ஏதாவது முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு அது குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழே நீங்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக அது காணப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட பேராசிரியர் ஆனா சர்வேசரன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து ஒரு இடைவேளையை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கலாம்.